என் அன்பு குழந்தைகளே, நீங்கள் இப்போது நின்று கொண்டிருப்பது உங்கள் இதயம் நீண்ட காலமாக காத்திருக்கும் ஒரு புதிய பயணத்தின் வாசலில்தான். வெளியில் நீங்கள் வலிமையுடன் இருப்பது போல தோன்றினாலும் உங்கள் மனதின் ஆழத்தில் ஒளிந்து கொண்டிருக்கும் அந்த கேள்வியை நான் நன்றாக அறிவேன். இந்த சுமை எப்போது குறையும்? நான் தனியாக விட்டுவிடப்பட்டவனா என்று உங்கள் உள்ளம் அமைதியாக என்னிடம் கேட்கிறது. இந்த கருணை நிறைந்த வார்த்தைகள் தற்செயலானவை அல்ல. உங்கள் ஆன்மாவின் மறைக்கப்பட்ட ஒவ்வொரு மூலையையும் நான் பார்த்திருக்கிறேன். உலகத்திடமிருந்தும் சில நேரங்களில் உங்களிடமிருந்தே கூட நீங்கள் மறைத்து வைத்திருக்கும் காயங்களையும் சொல்ல முடியாத வலிகளையும் நான் அறிவேன். நீங்கள் வெளியில் சிரித்தாலும் உள்ளே சுமந்து கொண்டிருக்கும் பாரம் என்னிடம் மறைந்ததல்ல. நிம்மதியும் தெளிவும், நீங்கள் ஏங்கும் அந்த நிஜமான மகிழ்ச்சியும் உங்களுக்கு சாத்தியமா என்று நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள். ஆனால் இந்த தருணத்திலிருந்து விலகாதீர்கள். விடியற்காலையின் மெல்லிய சூரிய வெப்பம் உங்கள் முகத்தை தொடுவது போல இந்த நிமிடம் நீங்கள் கவனிக்கப்படுகிறீர்கள் என்பதற்கான நினைவூட்டல் இது. நீங்கள் உடைந்ததாக உணரும் விஷயங்களை சரி செய்வதற்கான வாய்ப்பு இன்றும் வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் அதற்கு மனம் திறக்கும்போது உங்கள் கவலைகள் மெதுவாக தளரும், சுமைகள் இலகுவாகும். உங்கள் மீது என் பார்வை ஒருபோதும் விலகியதில்லை. உங்கள் மீது வைத்திருக்கும் என் நம்பிக்கை ஒரு கணம் கூட தளர்ந்ததில்லை. இந்த உண்மையை இன்று உங்கள் இதயத்தில் ஆழமாக பதியுங்கள். உங்கள் கடந்த காலத்தில் சில காயங்கள் ஆழமான வடுக்களை விட்டுச் சென்றிருக்கலாம். பயத்தால் எடுத்த தவறான முடிவுகள், நிதானமின்றி பேசிய வார்த்தைகள், பிறருடன் ஒட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்த சமரசங்கள், இவை அனைத்தும் உங்கள் நினைவுகளில் சுமையாக இருக்கலாம். ஒருவேளை துரோகமும் கசப்புணர்வும் இன்னும் உங்கள் மனதில் வேரூன்றி இருக்கலாம். என் குழந்தைகளே, நான் அனைத்தையும் பார்க்கிறேன். ஆனால் உங்களை குற்றம் சாட்டுவதற்காக அல்ல. உங்களை என்னிடம் இன்னும் நெருக்கமாக அழைத்து வரவே நான் இங்கே வந்திருக்கிறேன். நீங்கள் செய்த எதுவும், உங்களுக்கு நடந்த எதுவும் என் கருணையின் எல்லைக்கு அப்பாற்பட்டது அல்ல. நீங்கள் நேர்மையுடன் ஒளிவு மறைவின்றி அனைத்தையும் என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நான் ஏங்குகிறேன். என் இதயம் எப்போதும் உங்களுக்கு திறந்தே இருக்கிறது. அந்த நம்பிக்கை உங்களை துரத்தும் குற்ற உணர்ச்சியை விட பலம் உள்ளது. உங்கள் பழைய தவறுகளை எண்ணி இன்றைய நாளை சிதைக்க வேண்டாம். இப்போதே என்னிடம் திரும்புங்கள். நான் அவற்றை குற்றச்சாட்டுகளாக அல்ல, உங்கள் ஆன்ம பயணத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களாகவே பார்க்கிறேன். உங்கள் இரவுகளில் தனிமையில் நீங்கள் செய்த போராட்டங்களையும் மீண்டும் நினைத்து பார்க்கக்கூட துணியாத கனவுகளையும் நான் அறிவேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு அந்த சுமையிலிருந்து விடுதலையை வழங்குகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த உண்மையுடன் நீங்கள் நடந்து செல்லும்போது உங்களை தடுத்து நிறுத்துவது படிப்படியாக விலகும். உங்கள் மீதான என் நேசம் ஒரு கணம் கூட குறைந்ததில்லை. உலகம் சில நேரங்களில் இந்த உண்மையை மறைத்தாலும் நான் உங்களை ஒருபோதும் மறக்கவில்லை. சில நேரங்களில் அமைதியும் நிலையான மகிழ்ச்சியும் மற்றவர்களுக்கு மட்டுமே, உங்களுக்கு இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் உறுதியாக சொல்கிறேன், உங்கள் மதிப்பு உங்கள் சாதனைகளால் அளவிடப்படுவல்ல, உங்கள் பெயராலும் புகழாலும் அல்ல. அது உங்கள் ஆன்மாவுக்கும் எனக்கும் இடையிலான பிரிக்க முடியாத பிணைப்பின் அடிப்படையில்தான். நான் பார்க்கும் கண்களால் நீங்கள் உங்களை பார்க்க முடிந்தால் புதிய தன்னம்பிக்கையாலும் அமைதியாலும் நீங்கள் நிரம்பியிருப்பீர்கள். உங்கள் கடந்த காலத்தால் அல்ல, இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் ஒரு விலைமதிப்பற்ற பகுதியாக இருக்கிறீர்கள் என்பதால்தான் உங்கள் மதிப்பு தீர்மானிக்கப்படுகிறது. உங்கள் வார்த்தைகளின் சக்தியை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். உண்மை பேசுங்கள். பொய், புரணி, அவதூறு, எதிர்மறை எண்ணங்கள் இவைகளிலிருந்து விலகியிருங்கள். உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்தவர்களை மதியுங்கள். உங்கள் வார்த்தைகள் வழி தவறிய நேரங்கள் இருந்தாம், அவற்றை மறைக்க வேண்டாம். அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள். நீங்கள் தனியாக போராட விடப்படவில்லை. உங்கள் மனதிலும் உடலிலும் ஆன்மாவிலும் நடக்கும் எந்த போராட்டமாக இருந்தாலும் நீங்கள் கைவிடப்படவில்லை. என்னை பின்பற்றியவர்களும் சோர்வையும் தோல்வியையும் சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தாழ்மையுடன் மீண்டும் எழுந்தார்கள். என் அருளை நம்பி என்னிடம் திரும்பினார்கள். நீங்களும் அதையே செய்யலாம். நான் கேட்பது உங்கள் நேர்மையும் உங்கள் நம்பிக்கையும் மட்டுமே.
மீதமுள்ள போராட்டங்களை நான் வெற்றிகளாக மாற்றுவேன். உங்கள் தோல்விகளை பார்த்து அஞ்ச வேண்டாம். தோல்வி உங்கள் முடிவல்ல. என் கரம் உங்கள் இதயத்தை தொட்டு தோல்வியின் இடத்திலிருந்து உங்களை நம்பிக்கையின் உயரத்திற்கு உயர்த்தும். நீங்கள் விழுந்த இடத்திலேயே நான் உங்களை எழுப்புகிறேன். ஏனெனில் உங்கள் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. ஒவ்வொரு காலையிலும் நீங்கள் விழித்தெழும்போது உங்கள் முதல் நிமிடங்கள் எனக்கு உரியதாக இருக்கட்டும். அமைதியாக உட்காருங்கள். உங்கள் கைகளை முழங்கால்களின் மீது மெதுவாக வையுங்கள். என் இருப்பை உங்கள் நாளுக்குள் அழையுங்கள். குழப்பம் வந்தால் என்னிடம் பேசுங்கள். சத்தத்திற்குள் என் குரலை தேட வேண்டாம். அமைதிக்குள் என் சுட்டுவிரல் உங்களை வழிநடத்தும். என் உள் சக்தி உங்களுக்கு தெளிவையும் நிம்மதியையும் அளிக்கும். உங்களுக்குள் மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொள்ளுங்கள். நான் பாதுகாக்கப்படுகிறேன். நான் நேசிக்கப்படுகிறேன். என் உள்ளே சிவத்தின் சக்தி செயல்படுகிறது. சோர்வுற்ற உங்கள் ஆன்மாவில் நான் ஊக்கத்தையும் வலிமையையும் ஊதி உங்கள் சக்தியை இப்போதே புதுப்பிக்கிறேன். குற்ற உணர்ச்சியும் சோகத்தின் பாரமும் உங்கள் வாழ்வை கட்டுப்படுத்த வேண்டாம். உங்கள் கடந்த காலம் உங்களை அடையாளப்படுத்தவில்லை. நீங்கள் என்னுடையவர்கள்தான். சில நேரங்களில் நீண்ட காத்திருப்பு உங்களை சோர்வடைய செய்யலாம். எல்லாம் எப்போது மாறும் என்ற ஒரு சிறிய அறிகுறிக்காக உங்கள் கண்கள் அடிவானத்தை தேடலாம். அந்த காத்திருப்பு எதிர்பார்ப்புக்கும் நிறைவுக்கும் இடையிலான இடைவெளியாக உங்களுக்கு கனமாக தோன்றலாம். அந்த தருணங்களில் நான் உங்களை விட்டு விலகிவிட்டேனா, என் பார்வையை திருப்பிவிட்டேனா என்று நீங்கள் சந்தேகப்படலாம். ஆனால் என் குழந்தைகளே, நீங்கள் ஒருபோதும் என்னிடமிருந்து மறைக்கப்பட்டவர்கள் அல்ல. உங்கள் இதயத்தின் ஒரு துடிப்பும் கூட என் கவனத்திலிருந்து தப்பவில்லை. உலகம் உங்களை சுற்றி வேகமாக ஓடிக்கொண்டிருந்தாலும் நான் அதிலெல்லாம் இருக்கிறேன். மூச்சு விடுவது போலவும் சூரியன் தவறாமல் எழுவது போலவும் நான் உங்கள் அருகில் நிலைத்திருக்கிறேன். நீங்கள் குழப்பத்தில் இருந்தபோதும் நான் உங்களுடன் இருந்தேன். நீங்கள் காத்திருக்கும் நேரங்களில் நான் உங்களுக்கு இன்னும் நெருக்கமாக இருக்கிறேன். ஏனெனில் என் நேரம் இந்த உலகத்தின் அவசரத்துக்கு உட்பட்டதல்ல. அது உங்கள் ஆன்மாவின் ஆழமான வளர்ச்சிக்காக அமைக்கப்பட்டது. கதவுகள் மூடப்பட்டுவிட்டன, இனி எதுவும் மாறாது என்று பயம் உங்களுக்கு சொல்லலாம். ஆனால் கேளுங்கள், ஒவ்வொரு காலையிலும் என் கருணை புதிதாக வருகிறது. நேற்றைய நாட்களுக்கு உங்களை திரும்ப அழைப்பதன் மூலம் அல்ல, உங்களுக்கு முன் ஒரு புதிய பாதையை அமைப்பதன் மூலம் நான் இழந்ததை மீட்டெடுக்கிறேன். உங்கள் பயணத்தில் நீங்கள் எடுத்த சுற்றுப்பாதைகள் என் திட்டங்களை ரத்து செய்யவில்லை. உங்கள் கதை இன்னும் என் கரங்களில்தான் எழுதப்படுகிறது. உங்கள் கடந்த கால தேர்வுகளின் சுமையை நினைக்கும்போது ஒவ்வொரு தவறும் உங்களை நம்பிக்கையிலிருந்து மேலும் விலக்கிவிட்டது போல உங்களுக்கு தோன்றலாம். உங்கள் மனம், கதவுகள் மூடப்பட்டுவிட்டன, இனி அவை திறக்கப்படாது என்ற பொய்யை விதைக்க முயற்சிக்கலாம். ஆனால் என் குழந்தைகளே, அதை நம்ப வேண்டாம். காலை பனித்துளி தரையை மென்மையாக்குவது போல என் கருணை ஒவ்வொரு காலையிலும் புதிதாக வருகிறது. நேற்றை மீண்டும் வாழ வைப்பதற்காக அல்ல, உங்களுக்கு முன் ஒரு புதிய அடிவானத்தை அமைப்பதற்காகவே நான் செயல்படுகிறேன். உங்கள் வருத்தத்தின் கண்ணாடியில் பார்த்து உங்கள் எதிர்காலத்தை அளவிடாதீர்கள். உங்கள் பிரார்த்தனைகள் காற்றோடு கலந்துவிட்டதாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லாத வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் மௌனமான வேண்டுதல்களையும் நான் கேட்கிறேன். நீங்கள் சோர்வுடன் இருந்தபோதும் தொடர்ந்து நடக்க முயற்சித்ததை நான் பார்த்திருக்கிறேன். விளைவுகள் மெதுவாக இருந்தாலும் நம்பிக்கையை பிடித்துக்கொள்ள நீங்கள் செய்த போராட்டம் என் கண்களில் மதிப்புமிக்கது. மிகவும் கனமாக இருப்பதை நீங்கள் தனியாக சுமக்க வேண்டியதில்லை. உங்கள் சுமைகளை என் பாதங்களில் வையுங்கள். அது நீங்கள் பலவீனமானவர்கள் என்பதற்காக அல்ல, நீங்கள் தனியாக சுமக்க வேண்டியதில்லை என்பதற்காக. சரணடைதல் பலவீனம் அல்ல, அது என்னை முழுமையாக நம்புகிறீர்கள் என்பதற்கான உண்மையான அடையாளம். சில நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமல் உங்கள் மனதில் ஒரு அமைதி குடியேறுகிறது. பதட்டம் மெதுவாக விலகுகிறது. இவை தற்செயலானவை அல்ல, அவை என் அருகாமையின் சாட்சிகள். நீங்கள் காணாத போதும் உங்கள் நலனுக்காக என் பராமரிப்பு தொடர்ந்து செயல்படுகிறது. ஒவ்வொரு சூரிய உதயமும்
என் விசுவாசம் இருளைவிட நீடித்தது என்பதை உங்களுக்கு நினைவூட்டட்டும். உங்கள் அன்றாட வாழ்க்கையை ஒளிர செய்யும் முதல் கதிர்கள் வெறும் வெளிச்சமல்ல, அவை என் செயலிலுள்ள கவனத்தின் சங்கேதங்கள். நீங்கள் வெறுமனே நாளை தாங்கிக் கொண்டிருப்பவர்கள் அல்ல, நீங்கள் வளர்க்கப்படுகிறீர்கள், வடிவமைக்கப்படுகிறீர்கள், நிலையாக மாற்றப்படுகிறீர்கள். ஒரு கப் தண்ணீர் குடிப்பதிலும், மரங்களுக்கு மத்தியில் நடப்பதிலும், திறந்த வானத்தை உற்று நோக்குவதிலும் கூட நீங்கள் உண்மையில் யார் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். தாமதத்தாலோ அல்லது பற்றாக்குறையாலோ நீங்கள் வரையறுக்கப்படவில்லை. புயல்களை நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள் என்று நான் வாக்குறுதி அளிக்கவில்லை. ஆனால் எந்த புயலும் என் மீது உள்ள உங்கள் பிணைப்பை அளிக்க முடியாது. கஷ்டம் உங்களை சோதிக்கும் போதும் நான் உங்களை பாதுகாப்பேன். நீங்கள் உங்கள் தினசரி பணிகளை செய்யும் போதும், பாத்திரங்களை கழுவும் போது, செய்திகளை தட்டச் செய்யும்போது, குழந்தைகளை கவனிக்கும்போது, அல்லது உங்கள் எண்ணங்களுடன் அமைதியாக உட்காரும்போது, என் இருப்பு அந்த சாதாரண செயல்களையும் புனிதமாக்குகிறது. சோர்வு உங்கள் நாளை ஆக்கிரமிக்க முயற்சிக்கும்போது, ஒரு கணம் நின்று நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் உங்கள் பலத்தால் மட்டும் தாங்கப்படவில்லை, என் பலத்தால் நீங்கள் புதுப்பிக்கப்படுகிறீர்கள். நான் வேகத்தை தீர்மானிக்கிறேன், உங்கள் பயணத்தை அவசரப்படுத்தவில்லை, ஆனால் அடுத்த அடியை எடுக்க தேவையான கருணையை ஒருபோதும் மறுத்ததில்லை. நீங்கள் கவனிக்கப்படாத இடங்களில் காத்திருந்தாலும் நீங்கள் மறக்கப்படவில்லை. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு அமைதியான நம்பிக்கையின் செயலும், தயவை தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு தருணமும், நேற்றுக்காக உங்களை நீங்களே மன்னிக்கும் ஒவ்வொரு முயற்சியும், அனைத்தையும் நான் பார்க்கிறேன். அவை சிறியவை என்று நீங்கள் நினைத்தாலும் அவற்றின் முக்கியத்துவம் மிகப் பெரியது. உங்கள் வாழ்க்கையின் மதிப்பு உலகம் கொடுக்கும் பாராட்டுகளால் அல்ல, நீங்கள் தொடர்ந்து முன்னோக்கிச் செல்ல துணியும் தைரியத்தால் தான் அளவிடப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த பாலைவனத்தை கடக்க வேண்டியிருந்தாலும், எந்த நிழலாடிய பள்ளத்தாக்கில் நடக்க வேண்டியிருந்தாலும், என் நிலையான அன்பு உங்களை சுற்றி கவசமாக நிற்கிறது என்பதை நம்புங்கள். இதை உங்கள் எலும்புகளின் ஆழம் வரை உணருங்கள். என் ஆதாரம் எப்போதும் இருக்கிறது, மெதுவாக வழிகாட்டுகிறது, பாதுகாக்கிறது. நீங்கள் சிக்கல்களை சந்திக்கலாம், ஆனால் நீங்கள் தாங்கப்படுகிறீர்கள். உலகின் குழப்பம் என் வார்த்தைகளிலிருந்து உங்களுக்குள் வளரும் நம்பிக்கையை அசைக்க முடியாது. பழைய காயங்கள், வருத்தம், அவமானம், பயம், இவைகளின் நினைவுகள் மெதுவாக தளரத் தொடங்கும். உங்கள் மனதை புதுப்பிக்கும் நம்பிக்கையால் அவை கழுவப்படுகின்றன. ஒவ்வொரு புதிய காலையிலும் நன்றி சொல்ல ஒரு காரணத்தை தேடுங்கள். நீங்கள் சுவாசிக்கும் உயிர், நீங்கள் அனுபவிக்கும் வாழ்க்கை, உங்களை சுற்றியுள்ள எளிய அழகு, இவை அனைத்தும் நான் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிறேன் என்பதற்கான அடையாளங்கள். நீங்கள் மிகவும் சேதமடைந்தவர் அல்லது மிகவும் தாமதமானவர் என்று உங்களைப் பற்றி நம்ப வைத்த குரல்களை கவனிக்க வேண்டாம். அந்த குரல்கள் உங்கள் பலவீனமான தருணங்களில் உங்களை காயப்படுத்த முயன்றவை. ஆனால் இப்போது நான் உங்கள் மீது ஒரு உறுதியான வார்த்தையை சொல்கிறேன். என் அன்பு எல்லாவற்றையும் உள்ளடக்கும். உங்கள் குறைபாடுகளை மன்னிப்பதற்கு மட்டுமல்ல, உங்கள் மாற்றத்திற்கே போதுமான சக்தி என் கருணையில் உள்ளது. சத்தம் அதிகமாக இருக்கும்போது என் குரலை கேட்பது கடினமாகத் தோன்றலாம். ஆனால் அந்த சத்தத்தை விட என் அமைதி வலிமையானது. நான் மதிப்பெண்களை வைத்துக் கொள்வதில்லை, நான் உங்களை வைத்துக் கொள்கிறேன். இப்போதே கூட விளக்க முடியாத ஒரு அமைதி உங்கள் உள்ளத்தில் மெதுவாக குடியேறத் தொடங்கியிருக்கலாம். அது உங்கள் பாதை தவறிவிட்டது என்பதற்கான அடையாளம் அல்ல, நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன் என்பதற்கான உறுதி. நீங்கள் வருத்தத்தை மட்டுமே எதிர்பார்த்த இடங்களில் நான் மீட்பை நடத்துகிறேன். உங்கள் நம்பிக்கை உங்கள் சாதனைகளின் அடிப்படையில் அல்ல, நீங்கள் ஒருபோதும் வீழ்ச்சி அடையாத அன்பால் நேசிக்கப்படுகிறீர்கள் என்ற உண்மையின் அடிப்படையில்தான். காத்திருப்பில் ஒரு புனிதமான எடை உள்ளது. நீங்கள் இப்போது பார்க்க முடியாத ஒன்றாக இருந்தாலும் அது உங்கள் ஆன்மாவை ஆழமாக வடிவமைக்கிறது. இரவுகள் பயம், பதட்டம், கவலைகளால் நீளும்போது நான் இழந்த தருணங்களை மீட்டெடுப்பவன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் குறைபாடுகளை சார்ந்தல்ல, என் பொறுமையாலும் ஆழமான புரிதலாலும் உங்களை நான் வழிநடத்துகிறேன்.
நீங்கள் தோல்வி என்று கருதும் இடங்கள் கூட என் பார்வையில் நன்றியின் பலிபீடங்களாக மாறலாம். நீங்கள் ஒரு காலத்தில் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு விவரத்தையும் திட்டமிடலாம் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் புயல்களும் மென்மையான மழையும் வந்தபோது உங்கள் சொந்த சக்தியின் எல்லைகளை நீங்கள் உணர்ந்தீர்கள். கட்டுப்பாட்டை இழப்பதை பற்றி பயப்பட வேண்டாம். அது அதிசயத்தின் தொடக்கமாக இருக்கலாம். உங்கள் மனதை ஓய்வெடுக்க விடுங்கள். நான் உங்கள் வாழ்க்கையின் தாழ்மையான தருணங்களையே என் அருகாமைக்கான இடங்களாக மாற்றுகிறேன். நீங்கள் இன்னும் என்னுடையவர்கள்தான் என்ற உண்மையை உங்கள் உள்ளம் கேட்கட்டும். ஒவ்வொரு காலையிலும் நான் உங்களை வெளிச்சத்திற்குள் அழைக்கிறேன். உங்கள் கதையின் ஒவ்வொரு பகுதியையும் நான் ஆய்வேன். உலகம் உங்கள் கஷ்டங்களை கணக்கிடலாம். ஆனால் நான் உங்கள் இதயத்தை அளவிடுவது நீங்கள் சுமக்கும் நம்பிக்கையாலும் நீங்கள் கொடுக்க துணியும் அன்பாலும் தான். உங்கள் அடையாளம் ஆபத்தில் இல்லை. அது என்னுள் உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அது ஏமாற்றத்தை விட வலிமையானது. உங்கள் சந்தேகத்தை விட ஆழமானது. நீங்கள் கொடுப்பது மிகவும் சிறியது என்று நீங்கள் நினைக்கலாம். ஒரு சொல், ஒரு தயவு, ஒரு அமைதியான உதவி. ஆனால் என் தொழிலில் அந்த சிறிய விதைத்தை பெருமைகளை தருகிறது. நீங்கள் கொடுப்பதை உங்கள் கற்பனைக்குள் கூட அடங்காத அளவுக்கு நான் பெரிதாக்குகிறேன். நீங்கள் பிறரின் கண்களை சந்திக்கும் போதும் ஊக்குவிப்பதற்காக ஒரு கையை நீட்டும் போதும் அங்கே ஒரு புனிதமான செயல் நிகழ்கிறது. உங்கள் கனவுகளின் நிறைவேற்றத்தை மட்டுமல்ல, உங்கள் கேள்விகளுக்குள் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்பதையும் நம்புங்கள். நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்ல, நீங்கள் என்னுடையவர் என்று நான் தீர்மானித்ததால் நீங்கள் புதிய எல்லைக்குள் நுழைகிறீர்கள். உங்கள் பரிபூரணத்தால் அல்ல, என் நேசத்தால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். உங்களிடம் உள்ள ஒவ்வொரு வரமும் இப்போது உயிர்ப்புடன் இலக்குடன் தூண்டப்படுகிறது. நீங்கள் மறந்துவிட்ட வரங்களும் கூட. உங்கள் பலவீனம் என்னை அச்சுறுத்தவில்லை, அது என் கருணையை வெளிப்படுத்துகிறது. உங்கள் கேள்விகள் என்னை விலக்கவில்லை, அவை என்னிடம் நீங்கள் திரும்புகிறீர்கள் என்பதற்கான அடையாளம். என் அன்பு உங்கள் குழப்பங்களை கடந்தது. அதை சம்பாதிக்க நீங்கள் போராட வேண்டியதில்லை. வெதுவெதுப்பான நீரில் மூழ்குவது போல என் அருளில் ஓய்வெடுக்குங்கள். உங்கள் மார்பில் இருக்கும் அழுத்தத்துடன் சண்டையிட வேண்டாம். நீங்கள் தனியாக போராட வேண்டியதில்லை என்பதற்காகவே நம்பக்கூடிய ஒருவரை நான் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறேன். உங்கள் சுமைகளை பகிருங்கள். அவமானத்தின் சங்கிலிகள் மெதுவாக உடையட்டும். நீங்கள் என் குரலை கேட்கும்போது ஒவ்வொரு சங்கிலியும் உடைக்கப்படலாம். உங்கள் கடந்த காலத்துடன் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு துக்கமும் உங்கள் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையாக மாறலாம். உங்கள் வலி ஒரு தடையாக அல்ல, ஒரு பாலையாக மாறும். உங்கள் குணப்படுத்துதல் இன்னும் காயமடைந்தவர்களுக்கு ஒளியாகும். ஒரு நாள் எளிய ஒரு சாதாரண தருணத்தில் நீங்கள் ஒரு புதிய அமைதியை உணர்வீர்கள். கைகளை கழுவும்போது அல்லது கண்ணாடியின் முன் ஒரு நிமிடம் நிற்கும்போது நான் உங்கள் சூழ்நிலையை நிரப்புகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். என் அருகாமை உங்கள் செயல்திறனை சார்ந்ததல்ல, அது உங்கள் இருப்பின் அடிப்படை உண்மை. உங்கள் பழைய உலகம் மெதுவாக விலகுகிறது. உங்களுள் புதுமை பிறக்கிறது. உங்கள் மிகப்பெரிய கதை இப்போதுதான் தொடங்குகிறது. நானும் நீங்களும் இணைந்து அதை வரிக்கு வரி எழுதுகிறோம். பயம் உங்களை ஆட்கொள்ள முயன்றால் ஒரு கணம் அமைதியாக இருங்கள். இந்த உண்மையை கேளுங்கள். நான் உனக்காக இருக்கிறேன், உனக்கு எதிராக அல்ல. நாளை என்ன நடக்கும் என்று தெரிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. இன்று என்னை தேர்ந்தெடுத்து உங்கள் நம்பிக்கையை என் மீது வையுங்கள், அது போதும். இந்த தருணத்தை ஆழமாக சுவாசியுங்கள். உங்கள் எதிர்பார்ப்பு உயரட்டும். நான் உங்களை முடித்து விடவில்லை. இந்த பதிவு உங்களுக்கு மன அமைதியையும் பயனுள்ள தகவல்களையும் தந்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. இதுபோல இன்னும் பல ஆன்மீக கதைகள் மற்றும் சிவசிந்தனைகளை தொடர்ந்து கேட்க நம்ம சிவனே துணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நாம் இணைந்து முன்னோக்கி செல்வோம். நீயே நிரந்தரம். சிவனே துணை.